இன்றைக்கி சண்டே நம்ம வீட்டில் என்ன செஞ்சோன்னா கறி குழம்பு ரசமும் சாப்பாடும் தான் செஞ்சோம். காலையிலேயே செஞ்சுட்டோம் எல்லாத்தையுமே. ஏன்னா கேஸ் இல்லைல்ல, அடுப்பில் தானே செய்யணும்னு சொல்லிட்டு வெயில் வரத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டோம். இப்போவே பாருங்கள் எவ்வளோ வெயில், ஒரு 7:30 மணி 8 மணி தான் இருக்கும், அதுலேயே இவ்வளோ வெயில் இருக்குது. சிக்கன் குழம்புல வந்து இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் போட்டு செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் காலிஃப்ளவர் போட்டு செஞ்சால். முள்ளங்கி போட்டு செஞ்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வந்து காலிஃப்ளவர் போட்டு தான் சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கோம். ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இந்த அடுப்பில் செய்கிறது நல்லா தான் இருக்குது. ஆனால் இதோட அந்த பாத்திரத்தை கழுவும் போது தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. சிக்கனு காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 4-5 மசாலா கிட்ட எல்லாத்தையும் எடுத்து ஒன்றா போட்டுட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து அடுப்பில் வெளியே வச்சு செய்யறதுனால ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வர முடியாது. அதனால் ஒரே டப்பாலேயே எல்லாத்தையுமே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். எவ்வளோ சீக்கிரமாக நம்ம எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வர முடியுமோ அதுமாரி வந்து எடுத்துகிட்டு வந்துடும். உப்பையுமே அதுலேயுமே போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி இது எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ரெடியாகவே எல்லாமே வச்சுக்கணும். ஏன்னா அடுப்பில் வந்து நம்ம ஸ்லோவும் பண்ண முடியாது இல்லையா, கடகடன்னு செய்யணும். வெயில் வேறு ஒரு பக்கம் மண்டையை பொழக்குது. அதனால் வந்து சீக்கிரமாகவே செஞ்சுட்டோம். ஆனால் ஒரு 15 நிமிஷம் தான் ஆச்சு, கடகடன்னு ஆயிடுது. அடுப்பு மட்டும் நல்லா எரிய ஆரம்பிச்சுன்னா போய்டும். கொட்டாங்குச்சி போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக எரியும், கேஸ் மாதிரி எரியும். உப்பு செக் பண்ணிவிட்டு இப்போ போட்டுட்டு குழம்பு கொதிச்சிருச்சு. தேங்காவும் கசகசாவும் சேர்த்து அரைச்சி தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இந்த பால் ஊற்றி செஞ்சிங்கன்னா அந்த டேஸ்ட்டே அந்த ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸே இதுதான் சிக்கனில். இந்த ரெக்கை அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு வந்து தோசை தான் சுட்டுருந்தோம் காலையில். தோசையும் வந்து அடுப்பில் தான் சுட்டுருந்தோம். எனக்கு நான் வேலைக்கு போகணும், இன்றைக்கி ஆஃப் டே போகணுன்றதுனால டைம் ஆகிடுச்சின்னு சொல்லிவிட்டு அவர் தான் வந்து தோசை சுட்டு இருந்தார். தோசை வந்து நல்லா வருது, கேஸை விட இதில் சூப்பராக வருதுன்னாரு. ஆனால் ரொம்ப அனல் அண்டுது, உட்காரவே முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருக்குமே அதுதான் அவரே தான் சுட்டு எடுத்தார். இன்றைக்கி நம்ம வீட்டில் காலையிலே வந்து ரசப்பொடியில் தான் ரசம் வச்சுருக்கோம். ரசம், கறி குழம்பு, சாப்பாடு. நம்ம வீட்டில் சண்டே ஸ்பெஷல் இது தான்.